அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர் இது எந்த ஊருன்னு சொல்லுங்களேன். குறும்பவட்டி கிராமம், பழனியம்மா. இப்போ இது இங்கே என்ன சாகுபடி செஞ்சுருக்கீங்க? மறிக்கொழுந்து. இது மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து. இப்போ இது வந்து நடனம்னா என்ன செய்யணும்? இது என்னங்கன்னு முதல்ல உழுகணும், அப்புறம் அடிவாரம் போடணும், அதுக்கப்புறம் நாற்று வாங்கிட்டு வரணும். ஒரு சாக்கு நாற்று ஒரு 100 முடி வந்து 7000 8000 8000. அது நடவுக்கு வந்து அந்த சாக்குக்கு வந்து 4 ஆள் நடவுக்கு. அது நட்டு அறுத்து முதலாக்கு வரைக்கும் நம்ம பணம் போடணும். அதுக்கப்புறம் இது அறுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு முதலீடு கிடைக்குது. அப்படிதான். மறிக்கொழுந்துன்னா என்னங்கம்மா? மறிக்கொழுந்துன்னா ஒரு இது பேரே மறிக்கொழுந்து தான். பேரே மறிக்கொழுந்து. அது என்னது, எதுக்கு யூஸ் பண்ண பயன்படுத்துகிறாங்க? மாலை கட்டுவாங்க, இது பத்தி செய்வாங்க, இதுக்கெல்லாம் அது உபயோகப்படும். காஞ்சி போனால் பத்தி செய்வாங்க. இது இப்போ பூரா மாலை கட்டுவாங்க, கதமம் கட்டுவாங்க, பூவுக்கு கோயிலுக்கு போட. அப்படி கட்டுற பொருள் இது எல்லா மண்ணுக்கும் வருமா இல்லை எந்த மண்ணுக்கு? எல்லா மண்ணுக்கும் வரும். 60 நாள்லேயே அறுப்புக்கு வந்துடும். எத்தனை அறுப்பு அறுக்கலாம்? இது இருக்கு நம்ம ஓட்டு சத்து தக்கணும். இப்போ ஒரு குழந்தை சின்னதாக இருக்குது, ஒரு குழந்தை பெருசாக இருக்குது. அப்போ ஓட்டு சத்து தானே அது வரும். அது மாதிரி இது ஓட்டு சத்து கொடுக்குற அளவுக்கு இது பொறுக்கும். மழை பெஞ்சால் பொறுக்காது, வெயில் அடித்தா எவ்வளோ வெயில் அடித்தாலும் அவ்வளோ தக்கன பொறுக்கும். மழை பெஞ்சால் கொஞ்சம் பழுப்பு விழுந்து செத்து போயிடும், வேறு பூச்சி விழுந்து. தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விடலாம்? தண்ணி உயிர் பிடிக்க வரைக்கும் முதல் நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா விடலாம். நிலத்தை பொறுத்து ஒரு நாளத்தில் 4 நாளைக்கு இருக்குது, ஒரு நாளத்தில் 8 நாளைக்கு கூட விடலாம், 8 நாள் கழிச்சு கூட விடலாம். அது உயிர் பிடிக்க விட்டு அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உயிர் பிடிக்கணும். உயிர் பிடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக விடணும். இது விதைங்களா இல்லை நாற்றுங்களா? நாற்று வேரோட பிடி வந்து நடுற நாற்று. இது அறுத்தா தலையாது, அறுத்து நட்டால் தலையாது, வேரோடு நடணும். விதை இருக்குது இதில் விதை. இந்த காய் நல்லா விளைய விட்டு இன்னும் 2 மாதத்துக்கு விட்டு விளைய விட்டு அறுத்து தட்டி போடுவாங்க. விதையெல்லாம் போட முடியாது, வெளிநாட்டில் போட்டு இங்கே கொண்டு தர்றாங்க. இப்போ நம்ம இங்கே விதை நாற்று போடுறது இல்லைங்களா? இங்கே போட்டால் வரமாட்டேங்குது. இது இப்போ சேலம், கம்பம், தேனி இந்த ஏரியாவில் தான் வருது. நம்ம ஏரியாவுக்கு அவ்வளோ இதாக வரமாட்டேங்குது. போட்டால் அப்படியே பட்டு வேறு புழுவாக பட்டு செத்து போகுது. நாங்கள் நாற்று பண்ணில் ஒரு 3 கடுகு போட்டாங்க, வரல, அப்படியே பட்டு போச்சு. அப்போ சேலம் இங்கிட்டு தேனி கம்பம் இங்கிட்டு நல்லா வருது. நாற்று எவ்வளோமா? ஒரு நாற்று அதை 100 முடி வந்து 10,000 ரூபா. 100 முடி வந்து 10,000. இப்போ 1 ஏக்கர் நடனம் அப்படின்னா எத்தனை முடி வேணும்? ஒரு ஏக்கர் நடனம்னா ஒரு 500 முடி வேணும். 500 முடி வேணும். இப்போ இதுக்கு என்ன உரம் போடுறீங்க? உரம் அதை ஊரியா பின்னாக்க அங்கே ஆஃபீஸில் கேட்கணும். விவசாய ஆஃபீஸில் கேட்டால் தான் அது வாங்கி போடுவாங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்னென்ன உரம் போட்டீங்க? புண்ணாக்கு, ஊரியா, கலப்பரம் இது போடுறது. இது அறுத்த உடனே புண்ணாக்கு போடணும். இது அறுத்து இப்போ களை வெட்டும் போது என்னங்கன்னா ஊரியா போட்டு களை வெட்டணும். பார் கட்டும்போது ஊரியா கலப்பரம் போட்டு கட்டணும். பூச்சி என்ன பூச்சி தாக்கும்? அது பூச்சி எல்லா பூச்சி தாக்குறது. மருந்து வந்து வாரத்துக்கு 15 நாளைக்கு ஒருக்க மருந்து அடிக்கணும். இல்லை என்ன பூச்சி தாக்கும்? இந்த பச்சை பூச்சிக, புழுவு, இது மாதிரி. பச்சை பூச்சி புழுவுக விழுக, அதுக்கு மருந்து அடிக்கணும். இப்போ இது அறுக்கங்காட்டி ஒரு 5 விஷம் அடிக்கணும். 60 நாளும் காட்டி 5 விஷம் மருந்து அடிக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும். இப்போ இதெல்லாம் அறுத்து எங்கே போய் விற்கிறீங்க? இது பூரா அறுத்து மாத்திரை போகும், இந்த திருச்சி போகும், பழனி போகும், எல்லா பக்கம் போகும். கேரளா, தமிழ்நாடு முழுவதும் போகும். இந்த கொழுந்து எவ்வளோ ரேட்டு போகுது? இது கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்கும், 50 ரூபாய்க்கு விற்கும், சீசனை பொறுத்து. அதே சமயம் 10 ரூபாய்க்கு விற்றாலும் விற்றது, 100 ரூபாய்க்கு விற்றாலும் விற்றது. எவ்வளோக்கு விற்றா நமக்கு லாபம் கிடைக்கும்? நமக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் விற்றாதான் லாபம் கிடைக்கும். இங்கே அடிப்படையிலேருந்து பார்த்தா 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்றாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் செஞ்சால் நம்ம நஷ்டம்தான் வரும். இப்போ இதில் வந்து இப்போ எத்தனை அறுப்பு அறுக்கலாம்? அது நடவு செஞ்சதுலேருந்து இப்போ இது வந்து 2வது 3வது அறுப்பு, ஒரு 5 அறுப்பு அறுக்கலாம், 6 அறுப்பு கூட அறுக்கலாம். 5 அறுப்பு வரும். ஒரு காடுகளில் வந்து இப்படி காடுகளில் ஒரு 5 அறுப்பு வரும். இந்த இது இருக்குல்ல கரம்பை,
அதில் வந்து ஒரு 4 அறுப்பு வரும். நிலத்தை பொறுத்து அது இருக்குது. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அறுப்பு வரும்? 60 நாளைக்கு வரும். 60 நாள் 2 மாதம் ஆகும். 2 மாதம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை அறுப்பு வரும். அறுப்பு வரும். ஒரு வாரத்துக்கு 5 வாட்டி இருக்கலாம். 5 பட்சம் 4 வாட்டி கூட அடிக்கலாம். வருஷத்துக்கு 5 தடவை. 5 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம். நம்ம கொடுக்குற உணவை பொறுத்து வந்துடும். 4 வாட்டியாக இருக்கலாம், 5 வாட்டியாக இருக்கலாம். இப்போ இந்த எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க நீங்கள்? இது வந்து இப்போ ஒரு 1,4 குழி இருக்குது. 1,4 குழி அப்படின்னா இதில் ஒரு 1/4 குழி 15, ஒரு 60, 75 செண்டு. 70 செண்டு. இப்போ இதில் வந்து நம்ம இதில் எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்குது? இதில் எல்லாம் விவசாயம்லாம் பார்த்தா ஒரு நாள் ஒரு கடுவு கிடைக்கும், ஒரு கடுவு கையை பிடிக்கும். ஒரு தடவை அறுத்தோம்னா எத்தனை கிலோ வரும்? அது ஒரு கடுவு வந்து ஒரு 500 கிலோ வரும், ஒரு கடுவு 600 கிலோ வரும், ஒரு கடுவு 400 வரும். அதே ஊக்கத்தை பொறுத்த அளவுக்கு வரும். அதே நிலமா 1000 கிலோ கூட வரும். ஒரு தூர் 2 வருஷம் அறுக்க முடியும் வரும், 1 வருஷம் வறுக்க ஒரு மாதிரி வரும். அப்போ நம்ம எவ்வளோ உணவு தரமோ அது தக்கன இதுக்கு பிடிக்கும். இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு? இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கிலோ வந்து 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு போகுது போல். இது கிலோ கணக்கில் முடி கணக்குதே. அந்த முடி 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படி. இது நல்ல விவசாயம் நினைக்கிறீங்களா? எப்படி இது? எல்லா விவசாயம் காட்டி இது நல்ல விவசாயம் தான். ஆனால் வந்து களை வந்து அதிகமான களை இருக்கும். இப்போ மித்த வேளாண்மைக்கு வந்து 2 களை வெட்டணும், இதுக்கு வந்து 3 களை வெட்டணும். விவசாயம் விலைனா வருஷம் வருது, ஆனால் வந்து வேலை வந்து கூட. மறிக்குழந்துக்கு மருகுக்கும் என்ன வித்தியாசம்? எது நல்ல இது? மறிக்குழந்து நல்லதா, மருகு நல்லதா? மறிக்குழந்து வந்து இது நல்லது தான். இது வந்து இருந்த அளவுக்கு லாபம் தான். அது மறிக்குழந்து மருகு வந்து என்ன செய்யும், கொஞ்சம் நாள் ஆனால் காது விழுந்துடும், எலிக்காது விழுந்துடும். அப்போ அதுங்காட்டி இது பெட்ரு நல்லாயிருக்கும். மருகுங்காட்டி மறிக்குழந்து நல்லாது. மருகு வந்து அது குறிப்பிட்ட டயத்துக்கு தான். அது நாள் வந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆனால் கட்டை போகிற செத்து போகும். இல்லைன்னு என்னென்று அதில் வந்து எலிக்காது மாதிரி விழுந்துச்சுன்னா அது வீணாக போயிடும். அப்போ அதுக்காட்டில் இது பிரச்சனை இல்லை. அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு கறக்கணும். அது வரத்துக்கு வந்து 3 டியூப்பு, இது வருஷத்துக்கு வந்து 5 டியூப் இருக்கலாம். அப்போ இதுதான் பெட்ரு. இப்போ இது மாலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அங்கே கொண்டு போனால் தெரியும், எல்லாத்துக்கும் பயனாகும். இந்த கம்பெனிக்காரங்களாம் வந்து வாங்குறாங்களா? சென்ட் கம்பெனிக்காரங்க இல்லை வாங்குவோம். அவள் அங்கே கொண்டு போடும்போது தெரியாது நமக்கு. அது அந்த வியாபாரிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறோன்னா நான் விற்கிறேன், நீ கூட என்ன செய்ய எனக்கு தான் தெரியும். அவகிட்ட தான் கேட்கணும். இப்போ இதில் வந்து சென்ட் தயாரிக்கலாம்ல? நீ நம்ம பகுதியில் ஏன் சென்ட் தயாரிக்கிறது இல்லை? இங்கே என்ன யார் அதை படித்து அது தக்கன ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும். அது தக்கன ஆள் இருந்தால் படித்து இப்படி இது பூரா வெளிநாட்டுக்கு கொண்டு வேறு பக்கம் கொண்டு போட்டு நம்ம ஊர்லேயே செய்யலாம்னு செய்யலாம். அது செய்ய தெரியுமே, தெரியாமல் தான் உட்காந்துருக்காங்க இப்படி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார்.